வணக்கம் நண்பர்கள் எல்லாருக்கும். நரிவேட்டை படம் வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருந்ததுன்றதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். மக்கள் இந்த படத்தை பார்க்கணும். நரிவேட்டை தமிழ் வெர்ஷனில், மலையாள படமாக இருந்தாலும் தமிழ் வெர்ஷனில் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இது ஒரு ஒரு புது டைமென்ஷனில் இந்த படம் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது பிடிக்கும். இது வந்து ஒரு ஒரு மக்களுக்கான உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். மக்களோட உரிமையும் மக்களோட போராட்டமும், அது வந்து ஒரு கூட்டமாக தான் இருந்து போராடணும்னு கிடையாது. ஒரு தனி மனிதனாக கூட போராடி நமக்கான ரைட்ஸை வாங்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணுற படம் தான். இதில் எப்போவும் நான் வந்து ஒரு கதாநாயகனாக இப்படின்னு எடுத்து பழக்கப்பட்டேன்னா, இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு கிடைச்சது. டைரக்டர் என்னை கூப்பிட்டு இதை பண்ணுங்கன்றப்போ அதுக்குள்ளே எனக்கு ஒரு கன்வின்சிங் இருந்தது. நான் ஏன் அந்த கேரக்டருக்கு தேவைப்படுறேன் அப்படின்றதில் அது ஒரு நியாயம் இருந்தது. ஸோ அது ஒரு டைரக்டராகவும், அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சவராக இருந்ததுனாலையும், அந்த ஸ்டோரியே அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சனால நான் அதை பண்ணினேன். எனக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கிது. ஸோ எல்லாருக்கும் சந்தோஷம். சார், இந்த ஸ்டோரி கேட்கும்போது ஸ்டெர்லைட் ஆலைகள் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தோணுச்சா சார் உங்களுக்கு? எல்லா துப்பாக்கி சூடும் தோணுச்சு. எங்கெங்கெல்லாம் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து போச்சு. இந்த ஸ்டோரியை வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? ஏன்னா இது படத்தில் வந்து உங்களுக்கு வேறு ரோலு, சரி நீங்கள் நடிக்காத ரோல் இது விஷயம், அது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? வில்லன் ரோல் சொல்லுங்க. அது சொல்லக்கூடாதுண்ணே, அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. என்னன்னா, ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டர் ரிஸ்க்குன்னு ஒரு படம் பண்ணார். அது ரொம்ப முக்கியமான படம், நல்லா எடுத்திருந்தார். ஸோ நமக்கு நல்ல டைரக்டரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நம்ம ஊரில் நான் நிறைய டைரக்டரோட அப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைரக்டர் ஒர்க் பண்ண ஆசையாக இருந்துச்சு. அவர் சொன்ன கேரக்டர்லையும் சொன்ன படத்துலையும் ஒரு நியாயம் இருந்தது. சரி, இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்றப்போ ஒரு சினிமாவுக்காக நம்ம அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். வெளி மாநிலங்கள் படமோ தமிழ் மாநில படமோ எப்படி சார் உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒரு படம் தான். நல்ல படம் எடுத்தால் எல்லா இடத்துலையும் ஓடும். அந்த கதையோட இடத்துல இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்கள் வருது. இது குறிப்பாக ஒரு ஆதிவாசிகள் அவங்களோட நில உரிமையை பேசுது. தமிழில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் கூட ஏன் நம்மகிட்ட இல்லை? அதுதான் இந்த படம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம். அது இந்த நில உரிமையையும் மக்களோட பிரச்சனையும், அது அப்புறம் வந்து பவரில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்னு இல்லை, பவரில் இருக்கிற ஒருத்தவங்க நியாயத்துக்கு போராடுவான்னு ஒன்று இருந்ததுனால எனக்கு அந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிவாசி மக்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இப்போ இந்த படம் வந்து போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு கதை அப்படின்ட்டிங்களா சார்? மலையாளத்துக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு உறவு எதிர்தண்டா வேற, இது வேற. கதையோட கருன்னு சொல்கிறேன் சார். அப்படி பார்த்தா போலீஸ் கதை நிறையா இருக்குது, மக்கள் உரிமைக்காக போராடுற படங்கள் நிறையா இருக்குது. அதை இந்த டைரக்டர் எந்த ஆங்கிளில் எவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்கான்றது தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா படம் சரிகோபதன் 7 சுரத்தில் 10,000 பாட்டு போடுற மாதிரி ஒரு 10 பிளாட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம பழகுறோம். அதனால் இது அது இல்லை. இது ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த காரணங்களுக்காக நம்ம யூனிஃபார்ம் போடுறாங்க, ஆனால் அந்த யூனிஃபார்ம் போட்டவன் கையிலே துப்பாக்கியை கொடுத்து யாரை பாதுகாக்கணுமோ அவனையே அடிக்க சொல்கிறது இருக்குல்ல, அது வேறு. சரி, செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நீங்கள் இருப்பீங்களா? தெரியல, டைரக்டர் தான் கேட்கணும். சார், தமிழ் படத்தில் இதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா, அதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் கிடைச்சா உங்களுடைய எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. இந்த கதாபாத்திரம் நல்லா இருந்தது, எனக்கு திருப்தியாக இருந்தது. சரி, இதை நான் பண்ணாமல் வேறு யாரும் பண்ணவும் முடியாது. ஆல்ரெடி வில்லனாக நடித்த இல்லை நெகட்டிவ் கேரக்டர் நடித்தவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும் நடித்தாங்கன்னா தெரிஞ்சிடும் சார். இது அப்படி இல்லை, அதனால நான் அதை பண்ணணும். மற்றபடி வந்தால் பண்ணணும் யோசிக்கணும். படத்தை பொறுத்து ஒரு இயக்குனர் உரிமைக்காக போராடுறது வன்முறையாக வன்முறையை காமிச்சா தான் எவ்வளோ கொடூரம் இருக்குன்னு தெரியும். வன்முறையை காமிக்காமல் கொடூரத்தை காமிக்கவே முடியாது. ஒரு குண்டு வெடிச்சா தான் நாசம் நமக்கு தெரியும். குண்டே காமிக்காமல் நாசத்தை காமிக்க முடியாது. சார், இந்த படத்தில் நீங்கள் ஹீரோங்கிறனால தான் ஒதுக்கிட்டீங்களா? ரகுநாத் தாமஸ் ஹீரோவா எனக்கு தெரியல. ஆனால் நரிவேட்டை டைட்டில் ரோல் டைட்டில் ரோல் நீங்கள் தான் சார். நரிவேட்டை ஆமாம், இப்போ தான் இங்கே போய் ஒரு பிளாக போட்டு திரும்பி வந்துருங்க சார். இல்லை நரிவேட்டை டைட்டில் உங்களுக்கு தான் பொருத்தம். அப்படிலாங்க, நரிவேட்டைன்றது இந்த நரியை வேட்டையாக இருந்தது அவங்க. அதனால தான் ஹீரோ சார். இந்தியாவில் வந்து காவல்துறைக்கும் மாவோயிஸ்ட்டுகளும் பல ஆண்டுகளாக வந்து மிகப்பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து எப்போ தீரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான தீர்வு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா சார்? நீங்கள் அரசியல்லே இருக்கீங்க. நான் முதலமைச்சர் கிடையாது, நான் அரசியலில் கிடையாது, நான் எந்த பவர்லையும் இல்லை. நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு இயக்குனர். என்னோட படங்களில் அதுக்கு தீர்வு, அதுக்கான சப்ஜெக்ட் எடுக்கும்போது வரும். மீண்டும் டைரக்ஷன் எப்போ சார்? விரைவில் சார். நம்ம ஊரில் இருக்கிற புரட்சி படங்களை விட இந்த படம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்க அரசியல்வாதி இல்லைன்னா ஒரு எழுத்தாளர் டைரக்டர், உங்கள் பார்வை எப்படி? அழுத்தமாக இருக்குது, உண்மைதான்.
அவங்க நம்ம ஆட்கள் வந்து வேறு விதமாக எடுப்போம், வேறு ஆங்கிளில் காமிப்போம். அங்கே ஒரு ஹீரோயிசம் வரும். இங்கே அது ஹீரோயிசம் இல்லாத ஒரு படமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அழுத்தம் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஹீரோ அதை செஞ்சுருக்கான்றதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். வினோத் தாமஸ் வந்து இதை எடுத்து இதை பண்ணது ஒரு பெரிய விஷயம். தமிழ் சினிமாவில் இது மாதிரி கதைகள் எடுக்க முடியுமா சார் ஃப்ரீயாக? எடுக்கலாம், நிறைய எடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குது, எது போனாலும் அரசியல் ஈடுபாடு இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் போய் படம் போட்டு காட்டணும்னு வராங்க. மலையாளத்தில் எடுத்திருக்காங்கல்ல, பக்கத்து மாநிலம் தானே, அங்கே எடுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் கிடைக்குது இல்லை, இங்கேயும் கிடைக்கும், நியாயமாக எடுக்கணும். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி தவறு செய்த ஹீரோக்கள் வில்லன்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும். நிஜ வாழ்க்கையில் தூத்துக்குடிக்கு கூட நிறைய துப்பாக்கி சூடு, நிறைய வாசாதுலேருந்து நிறைய பேர் உள்ளவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனைகளோ இதுவோ கிடைக்காது. அந்த கூட்டத்திலேருந்து இந்த படத்தில் வர வர்கீஸ் மாதிரி ஒரு கேரக்டர் இன்னும் வரல. அந்த கூட்டத்தில் என்னைக்கு வர்கீஸ் மாதிரி ஒரு கதாபாத்திரம் வெளியே வருதோ அன்னைக்கு திருப்பி துப்பாக்கி சூடு நடக்கிறது யோசிக்கப்படும். போலீஸ் தான் வரணுமா சார் திருந்தி? வர்கீஸ்ன்னு தான் சொன்னேன், நான் போலீஸ்ன்னு சொல்லலையே. அதில் போலீஸ் தான் சார் நடிச்சிருக்காரு அவர். அது வேற. ஆனால் வர்கீஸ்ன்றது ஒரு மனிதன் போராட்டத்தை எடுத்து வர்றான்றதானே. அவன் யூனிஃபார்ம் போட்டு லாஸ்ட்டில் போராடலையே, அவன் யூனிஃபார்மை கழட்டி போட்டு தானே போராடுறான். அப்போ மனுஷன் தான். ஒரு சின்ன இந்த படத்தில் ஒரு நிழல் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தைய சுட்டு அந்த பொண்ணை எரிச்சு புதைக்கிற மாதிரி காட்டிங்க. இலங்கையில் கொல்லப்பட்டிருக்கு. நடிக்க வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதனால நீங்க வந்து சினிமாவை பாருங்க. அங்கே நீங்க மனிதாபிமானத்தை பாத்தீங்கன்னா எந்த சினிமாவை எடுக்க முடியாது. ஓகே சார். குழந்தைய கொண்டு போட்ட மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க, ஆனா போலீஸ்காரங்க ஃபுல்லா குடிக்க வச்சிருக்காங்க சார். நிறைய அந்த மாதிரி நடக்குங்களா தெரியல, நான் போலீஸ்காரன் இல்லை, நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லை, என்னால் சொல்ல முடியாது. அந்த காமிச்சிருக்கான அந்த டைரக்டரோட பாய்வு இது ஒரு உண்மையிலே நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது. இப்போ கூட கரண்ட்ல பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பழங்குடியினர் இந்த மாதிரி மாவோயிஸ்ட்டுன்னு சொல்லி போடுறாங்க. உங்களை மாதிரி சமூக நலத்தோடு நடிக்கக்கூடியவர்கள் வந்து நிஜமே நடக்கிறப்ப அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரலாக பதிவு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கலாம். ஏன்னா மேதா பட்கர்லாம் பண்ணுறாங்க, வேற ஒரு துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த அரசியல் ரீதியான விஷயங்களை எதிர்க்கிறாங்க. உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து இதுக்காக எதிர்த்து குரல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல. நீங்கள் சொல்கிற குரல் கொடுக்குற லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள 1111வது ஆள், அந்த 1110 பேர் குரல் கொடுத்தாங்கன்னா 111வது குரல் வரும். இது பயம் கிடையாது. இங்கே என்னன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை பிரச்சனை இருக்குது, எல்லாரும் வாழணும், எல்லாரும் போராடணும், எல்லாரும் ஒரு பாதையை நோக்கி ஓடணும். நான் என்னை சினிமா எடுக்க விடலை, நல்ல சினிமா எடுக்கிறதுக்கு சரியான தியேட்டர் கிடைக்கல, எனக்கு அதனால் போக முடியல, நான் படம் எடுக்கிறது நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு முதல்ல என்னோடய வாழ்க்கைக்கு போராட வேண்டியது. நான் எனக்கே போராடாதவன், நான் எப்படி அதுக்கு போய் போராட முடியும்? குறைஞ்சபட்சம் இந்த படத்தில் நடித்ததுக்கு பாராட்டுகள் சார். நன்றி சார். உங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சது யார்? டைரக்டரா, ஹீரோவா, வேறு யாருமா? யாருமே யோசிச்சு பார்க்காத ஆங்கிள் ஒருத்தர் யோசிச்சிருக்காரு. யார்? டைரக்டர் தான். கண்டிப்பாக அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே டைரக்டருக்கு தான் போகணும். அந்த டைரக்டர் ரொம்ப நல்ல டைரக்டர். அவர் 2வது பகுதியில் பதிவு பண்ண அத்தனை விஷயங்களும் வந்து அவரோட சிந்தனை தான். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள ஒரு இயக்குனர். அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரனாக இருந்தால் மனுஷன் அவர் காவி கட்டை சட்டையும் அந்த துப்பாக்கி கைப்பிடிக்க கிடையாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக புரியுது. ஸோ முழுக்க கோஸ் டு அனுராஜ் மனோகர். தமிழ்நாடு காவல்துறை இதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? சார் ஏற்றுக்காது இல்லை சார். இந்த படத்தை பண்ணுறோம், பார்க்குறாங்கன்னா பார்க்குறாங்க, பார்க்கலாம் அவங்ககிட்ட மாற்றிக்க முடியுதா மாற்றி போகிறாங்க. நான் உட்காந்து இங்கே எல்லாத்துக்கும் ஒரு பகவத்கீதை எழுத முடியாது இல்லையா? நீங்கள் கேள்வியை வந்து எல்லாத்தையும் அந்த பக்கமே திருப்பி விடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு படம் எடுத்துருக்கோம், அந்த படம் பேசுகிறத மக்கள் பேசணும், அவ்வளோதான். நம்ம போய் பிரச்சனையை பற்றியே பேசக்கூடாது. நாங்களும் ஒரு போராளி. வேற என்ன? கார்த்திக்னாலே இப்படி தானோ? கேள்வி இப்படி கேட்கக்கூடாது. நம்ம இத்தனை காலம் போராடிட்டே இருக்கோமா சார்? இத்தனை காலம் எல்லாரும் பதிவு பண்ணிட்டே இருக்கோமே, என்னைக்கு சார் நமக்கு விடிவு காலம்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் போலீஸ்காரங்க பார்த்தா என்ன சார் நினைப்பான்னு கேட்கணும். அப்போ நீங்கள் பயந்து தானே பேசுறீங்க. இல்லை பயத்தில் பேசல சார். நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் ரீச் ஆகும் மக்கள். நான் படமே பண்ணியிருக்கேன், அப்புறம் சொல்லணும். திருப்பி பேசுகிறதே நம்பிக்கிட்டு இருக்க சார். நம்ம எழுதுறதையும் படைப்பையும் நம்புங்க சார். படைப்பில் நிறைய கிடைக்குது. படைப்பை பார்த்து திருந்தாதவன் 3 மணி நேரம் படம் எடுத்து பார்த்து திருந்தாதவங்க ஒருத்தர் மேடை பேச்சில் எப்படி தெரிஞ்சிருவாங்க சார்? கதை இல்லை படம் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க கொஞ்சம் சலுகையில் வந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருந்தீங்க. சலுகை இல்லையா? ஆமாம். ஏன் அந்த காக்கி சட்டை ஸ்டார் மாதிரி இருந்துச்சா? நான் கேட்டது புரியல. வேற ஏதாவது? ஓகே சார். கார்த்திக் ஓகே சார். இதே வேலை சார் வந்து ஆர்பி பாலா. இவர் தான் இந்த படத்துக்கு தமிழ் வருஷன் டைலாக் எழுதி மலையாள படம்லாம் வர்றாரு. இப்போ நிறைய படம் இல்லை, எல்லா படமும் பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப உணர்வுபூர்வமாக சரியாக பண்ணியிருக்காரு. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தமிழ் படம் பார்த்த ஃபீலை கொண்டு வரதுக்கு சார் முக்கிய காரணம். நன்றி. தேங்க்யூ. பாருங்க ப்ளீஸ்.